தற்போதைய அண்மை செய்தி. வக்ஃபு சட்ட திருத்த விவகாரத்தில் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் கவலை அளிப்பதாக தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் கவலை அளிப்பதாக தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கவலை தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு டெல்லியிலிருந்து எமது செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆண்டன். தற்போது வக்ஃபு திருத்த சட்ட வழக்கு விசாரணை நாளை பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாக்கு எதிரான வன்முறைகள் வருத்தமளிப்பதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கவலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். அதாவது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் நடைபெற்றது. இப்போது இருக்கக்கூடிய நிலையின்படி இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று முதலில் வழக்கறிஞர்கள் சார்பில் கோரப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதனை திட்டவட்டமாக, அதாவது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு தடை விதிப்பது தொடர்பாக வாதங்களை முன்வைக்க வேண்டாம், அது தொடர்பாக பின்னர் முடிவு செய்யப்படும் என்று தலைமை நீதிபதி கூறினார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்றது. விசாரணை சற்று முன்னர் தான் நிறைவடைந்தது. அப்போதுதான் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரணை நிறைவடைந்து எழும்புவதற்கு தயாராக இருக்கும் பொழுதுதான் நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இதனை தெரிவித்தார். இது மிகவும் ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது இந்த விவகாரமானது, வழக்கானது நிலுவையில் இருக்கின்றது. நாங்கள் முடிவு செய்வோம், இந்த சட்டம் தொடர்பாக நாங்கள் முடிவு செய்வோம். அது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய வன்முறைகள் கவலை அளிப்பதாக இருக்கின்றது என்று நீதிபதிகள், உச்சநீதிமன்றமானது தலைமை நீதிபதி குறிப்பாக இந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக மேற்குவங்க மாநிலம் பல இடங்களில் இது தொடர்பாக இந்த சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களானது நடைபெற்று தீ வைக்கப்பட்டு பிரச்சனையானது நிலவி கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது உச்சநீதிமன்றமானது இது போன்று வன்முறைகள் நடைபெறுவது கவலை அளிக்கும் விதமாக இருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். வழக்கு நிறைவடையும் சூழ்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த கவலையினை தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பாக அப்பொழுது மத்திய அரசால் ஆஜரான வழக்கறிஞரும் வன்முறை எதற்கும் தீர்வாகாது என்று தெரிவித்தார். நீதிபதிகளும் அதைத்தான் கூறினார்கள். இந்த வழக்கை தற்பொழுது விசாரணையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுபோன்ற வன்முறைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் கூறியிருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த வக்ஃபு சட்டம் தொடர்பான வழக்கினை நாளை தினம் பிற்பகல் 2 மணிக்கு தற்பொழுது ஒத்தி வைத்திருக்கின்றது. மீண்டும் நாளை தினம் இந்த வழக்கு விசாரணையானது தொடரும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆண்டன்.